எப்படியாச்சும் லைட்டை போட்டுப்போம். என்னங்க மழை தூவுது, ஐயோ. சரி ஓகே, இங்கே ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 0 பண்ணிட்டேன். ட்ரிப்பு B0வில் இருக்குது. மழை வேறு தூருதுங்க, எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. திடீர்னு தான் இப்போ வெளியே வந்தேன்னு எனக்கே தெரியுது மழை தூர்றது. கனவு வேறு வந்ததுங்க மழை பெய்கிற மாதிரி. இன்றைக்கி மழை வந்துருமான்னு தெரியல. வரலன்னா பரவாயில்ல தான். பார்ப்போங்க, போய் பார்ப்போம். மழை வந்ததுன்னா நின்றுட்டு போய்க்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்காடு தான் போக போகிறோம். இது எத்தனை பார்ட்டு வரும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. கண்டிப்பாக சிங்கிள் பார்ட்டில் முடியாதுன்னு வேணால் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். ஸோ 3 பேர் வராங்க. ஸோ அவங்களோட தான் இப்போ பார்த்திங்கன்னா குரூப் ரைட் போக போகிறோம். ஒருத்தர் வந்து மீட் பண்ண மட்டும்தான் வராரு. ஸோ விக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹிமாலயன் பைக் ரிவ்யூவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து மீட் பண்ண மட்டும்தான் வராரு. ஆனால் ரைடு வரதா தான் இருந்தது. கடைசி டைமில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது ப்ரோ, வர முடியல, சாரி அப்படின்ட்டாரு. சரி ஓகே பரவாயில்ல, அடுத்த டைம் விக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னாச்சு. சரி ஓகே, குரூப் ரைட் போகலாம் நீங்கள். சரி ஓகே, இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நானும் எல்லாத்தையும் விசாரித்தேன். ஸோ ஒரு சிலருக்குலாம் ஒர்க் இருந்தனால, ஏன்னா அது ஃபஸ்ட்டு சண்டே லாக்டவுன் இல்லாதது. ஸோ ஒரு சிலருக்கு தான் ஒர்க் இருக்கிறனால வர முடியல அவங்களால. சரி ஓகே அப்படின்ட்டு தாங்க நம்ம கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ரைடில் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம். சண்டேங்க இன்றைக்கி. ஒரு நிமிஷங்க, உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கோல்டு, தொண்டையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. சண்டே அன்றைக்கி இத்தனை வண்டி இந்நேரத்துக்கு இப்போ தாங்க பார்க்குறோம். ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி இந்த டைமில் வெறிச்சோடி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தா இத்தனை வண்டிங்க. ஃபஸ்ட் லாக்டவுன் ஓப்பன் பண்ணதும் பண்ணாங்க. அங்கே பாருங்களேன், எல்லாம் வேறு லெவல் கூட்டமாக இருக்குது எங்கே பார்த்தாலும். ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6:03 தாங்க சரியாக. ஸோ வண்டி எவ்வளோ வந்துட்டுருக்குன்னு இப்போ திருச்செங்கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த டைமில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தீபன் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு போக போகிறோம். ஸோ குரூப் ரைட் தான். இந்த சண்டே பார்த்திங்கன்னா டக்குன்னு லாக்டவுன் எடுத்தாங்க. சரி ஓகே அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா கூட எத்தனை பேர் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் வராரு. இவரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அந்த பச்சை கலரில் ஒரு பையன் சட்டை போட்டிருக்காரு இல்லையா, ஸோ அவரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நான் அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவரும் மோட்டோ விளாகர் தான். ஸோ என்னென்ன பைக் இருக்குது அப்படின்னு மட்டும் நான் வந்து காட்டிடுறேன். ஸோ என்னென்ன பைக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் அங்கே வந்து ஹிமாலயன் இருக்குது, இங்கே மீட்டியர் பிளாக் சக்தி இது, அப்புறம் நம்மளுது இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா MT-15, அப்புறம் அது என்னடா ஹார்னெட்டு. ஸோ ஹார்னெட் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் பேர் சொல்லிடுறேன். ஹரிஷா. ஸோ இவர் பேர் ஹரிஷ், யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. இவர் பேர் தமிழ். ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. இது தெரியும், நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க சக்தி. இவர் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க விக்கி. ஏன்னா ஹிமாலயன் இவர் தான் ரிவ்யூ எடுத்திருக்கோம். இன்னும் வீடியோ போடல, ஏன்னா அது 2 டேக் போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் வந்துடும். சரி ஓகே, பார்க்கலாம், அப்படியே போக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிச்சிருவோம். முன்னாடி வேறு ஆள் இருக்குது. என்னடா அது, தீபனுக்கு வந்த சோதனை. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நம்ம வண்டியோட சேர்த்து மொத்தம் 5 வண்டிங்க. இப்போது ட்ரிப்பு பியில் வந்து 0 பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4.1 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ நம்ம கிளம்பியாச்சு ஆல்மோஸ்ட். பசங்க சக்தி வந்துட்டாப்புல. ஸோ பின்னாடியெல்லாம் வந்துட்டுருக்காங்க. சரி அப்படியே கொஞ்சம் தூரம் அவரும் வரன்னாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன் வச்சுருந்தார் இல்லையா, ஸோ விக்கி, அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால வரல அப்படின்ட்டாரு. சரி கொஞ்சம் தூரம் வரேன் ப்ரோ அப்படின்ட்டு. அவருக்கும் எங்களை விட்றதுக்கும் மனசு இல்லை, வரவும் முடியல. அதனால் கொஞ்சம் தூரம் வந்துட்டு போகிறேன் ப்ரோ அப்படின்ட்டுருக்காரு. சரி ஓகே அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். எல்லாம் பறந்துட்டு போகிறாங்க. நம்ம மட்டும் பொறுமையாக போகிறோம்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து ரசித்து தான் போக போகிறோம். ஸோ ரேஸ் ஓட்ட போகிறதில்ல நம்ம. ஸோ நான் பார்த்தீங்கன்னா டேங்க் கவர் போட்டேங்க கழுத்தில். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த ஃபோன் ரெக்கார்டு வந்து ஃபோனில் பண்ணுறதுனால நமக்கு இது தேவைப்படுச்சு மெயினாக. முன்னாடி வேகமாக போகிறாங்க, நம்மளும் போவோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் உடனுக்குடனே பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வின்னாய்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் குமிஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன். கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்புனது பார்த்தீங்க அப்படின்னா சரியாக 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். 5 மணிக்கு கிளம்புறதா பிளானு. பட் 6 மணி ஆயிடுச்சு. டீ கடையில் வந்து எல்லாம் மீட் பண்ணி எல்லாம் கிளம்புறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 6:40 இப்போ சரியாக டைம். நம்ம அந்த வே டு ஏற்காடு. ஸோ சேலம் போயிட்டு சேலத்துலேருந்து ஏற்காடு போக போகிறோங்க. ஸோ அதான் இப்போதைக்கு பிளானு. ஸோ நம்ம பசங்க தான் எல்லாம் விட்டுக்க போயிட்டுருக்காங்க. முன்னாடி யாரையோ ஒருத்தர் அமுச்சு விட்டு வீடியோ எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி எடுக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம தான் போயிட்டுருக்கோம்.
ஆனால் நல்லா இருக்குங்க, ஜில்லுன்னு இருக்குது இந்த கிளைமேட்டு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. பட் அலோவ் பண்ணால் போதும் இப்போதைக்கு, அது ஒன்று தான் இப்போதைக்கு நம்ம கேள்வியாக இருக்குது. கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் சேஞ்ச் பண்ணி ஓட்ட போகிறோம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக உங்களுக்கும் ஒரே வண்டி பார்த்துட்டு போர் அடிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா அப்படி டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன், எத்தனை பாட்டு போகணுன்னு வேறு தெரியலை. ஸோ எந்திரிச்சுன்னு நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருவோம். ஆனால் இந்த ஆங்கிள்லேருந்து எந்திரிக்க முடியலைங்க. கால் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது, அதனால் இந்த ஆங்கிள்லேருந்து எந்திரிக்க முடியல. பட் கைவிட்டு ஓட்டுறப்போ சூப்பராக இருக்குது, அப்படி நேராக போகுது. அப்போ பார்த்திங்கன்னா நைட்டே வந்து செயின் லூப்லாம் அடித்து வண்டி பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்கான். ஸோ நம்ம நல்லா கம்பெனி கொடுப்பான் நம்ம ஆள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க தாத்தா வராரு, பார்த்து வாங்க. ரோடு பழக்கப்பட்ட ரோடு, வியூவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மரமாக இருக்கும். ஸோ இப்படி மரமாக இருக்கும், நடுவில் நம்ம போகிறப்ப அந்த ஃபீலே வேறு லெவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், காட்டுறேங்க. அது பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்குது, நல்லா இருக்குது இந்த ஃபீலு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சொல்லலாம் அப்படிங்கிறதுனால சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 90ல் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க விரட்டி. கடைசி லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒசூர் போகிறப்ப விரட்டினது. ஸோ ஒசூர் போயிட்டு இருக்கிறப்பலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 110 120க்கு நேர், அதாவது 115 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் விரட்டுறோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 60, அதிகபட்சம் 70, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகவே இல்லை. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போயிட்டுருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எல்லா அனுபவமும் இருக்கணும் இல்லையா வண்டிக்கு, அதனால தான். ஏன்னா சும்மா அதை வந்து பொத்தி வச்சுட்டு இருந்தால் அது எல்லா இதுக்கும் செட் ஆகாது. அது போக்கில் ஓடணும், கொஞ்ச நாள் பொத்தி வைக்கணும், கொஞ்ச நாள் வந்து அடித்து நவுற்றணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 100. ஸோ 100 நெருங்கியாச்சு. 100ல் போயிட்டுருக்கோம். இப்போது பார்த்தா தெரியும், ஏர் வின்னாய்ஸ் இருக்கும். சரி அங்கே வேகத்தடை இருக்கும், ஸ்லோ பண்ணிக்கலாம். இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, க்ரக்ஸு. அது வந்து டோ பண்ண வேண்டிய நிலமை. அதனால் பார்த்தீங்கன்னா டோ பண்ணிட்டு வரப்போ பர்ஸு விழுந்துருச்சுங்க. நல்ல வேலை நைட் டைமு, நல்ல வேலை ஒரு ஆம்னி வேனுக்காரர் வந்து நிறுத்தி சொல்லிட்டு போனார். அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட்டு அதுதான் ஹைலைட்டு. பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிஸ் தான். ஸோ அவங்களோட தான் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ரைட் போயிட்டுருக்கோம். நம்ம 4 பேர். ஸோ இவங்க 4 பேர், நான் ஒன்று, மொத்தம் 5 பேர். ஸோ நீங்களும் நம்ம குரூப் ரைடில் ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டா ஐடி இங்கே வரும். அதுக்கு போய்ட்டு ஒரு மெசேஜோ இல்லை ஃபாலோவோ ஏதோ ஒன்று பண்ணி விட்டு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க, குரூப் ரைட் போகிறோம் அப்படின்னு போகலாம் அப்படின்ட்டு. நம்ம சேனலை பற்றின அடுத்தடுத்த ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரைட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணுறது எல்லாம் உங்கள் கூட தான் பிளான் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம இன்ஸ்டா ஐடியில் வந்து ஒரு மெசேஜை போட்டு விடுங்க, அப்போ தான் நம்ம வந்து பேச முடியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேலம் 36 கிலோமீட்டர். இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 6:50 ஆயிடுச்சு. ஸோ 7 மணி பக்கம் ஆயிடுச்சு. பட் அதில் பார்த்தீங்கன்னா நின்று ஓட்டலாம், நல்லாயிருக்கும். ஹிமாலயனில் சக்திகிட்ட சொல்கிறேன் நின்று ஓட்ட சொல்லி, அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எந்திரிச்சின்னு ஓட்ட சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குங்க. ஹிமாலயன் வந்து எந்திரிச்சின்னு ஓட்டுறது தாங்க இதோட ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹைலைட்டு. சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, சக்தி ஹைட்டுக்கு எந்திரிச்சின்னு தான் வருதுங்க, அவ்வளோ ஹைட்டுக்கு. ஹிமாலயன் வந்து நம்ம ஆல்ரெடி ஓட்டியிருக்கோம் ரிவ்யூவில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ரைடப்பு அப்படிங்கிறது வேறு லெவல் இல்லையா, அதனால் ஸோ நம்ம வந்து அப்படியே வண்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலே எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா ரெக்கார்டு இதில் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் மொபைல் தேவைப்படுது நமக்கு. ஸோ அழுத்தி பார்த்துருவோம் இன்றைக்கி ஹிமாலயனை. பார்த்திங்கன்னா 80 தேர்ட் கியரு. இதில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரைட் சைட் டேர்னிங்கில் இதாகும். ஸோ அது ஒன்று தான். ஸோ 100 அனாமத்தாக தொடுதுங்க, வேறு லெவலில் இருக்குது. 110 பஸ்கார வேகமாக வரான், கண்ட்ரோல் இல்லாமல் வரான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் 100. ஸோ அவங்கள போய் பிடிக்கணுன்ட்டு தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஹிமாலயன் தாங்க முறுக்கணும் விட்டோன்னா அந்த வேறு லெவல் டார்க்கு. ஸோ 110 ஏதோ குழின்னு நினைக்கிறேன், ஸ்லோ பண்ணியே போயிருக்கோம். எஸ். ஸோ நின்று ஓட்டு காட்டுறேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ நிற்கிறப்போ வேறு லெவலாக இருக்குது, நின்று ஓட்டுறப்போ. நம்ம ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஹைட்டுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஆனால் ஃபன்னாக இருக்குங்க, வேறு லெவல் ஃபன்னு.
ஸோ அப்படி கட் அடிக்கிறப்பெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இல்லையா. நம்ம அடுத்து MT-15 ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். அது ஏன்னா ஓட்டி பார்த்ததில்ல MT-15 எப்படி பவருன்ட்டு. ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம் அதையும். ஓகே, பாருங்க குழுங்களே தெரியலிங்க, அப்படியே குதிரையில் போகிற மாதிரியே இருக்குது. இந்த ஃபீல் நல்லா இருக்குது. என்ன இது கை விட்டு ஓட்டலாம் அப்படின்னா ஒன் சைடாக இழுக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படி பிடிச்சிட்டு இப்படி 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 ஓட்டுறப்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது ஒன் சைடாக இழுக்குது. இது ஒன்று தான் ப்ராப்ளம். இதில் நம்ம மீட்டியாரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே நேராக போச்சு. இது போய் வழி அனுப்பிச்சு தரலாம். விற்கியும் கட்டெல்லாம் வேறு லெவலில் அடிக்கலாம். பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்குது. இன்ஜின் ஹீட்டு வேறு லெவலில் இருக்குது. காலில் நல்லா ஹீட் அடிக்குது இதில். ஏன்னா நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா கால் இங்கே வரும், இங்கே வரனால பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அசால்ட்டாக 100 டச் பண்ணுதுங்க. அங்கே பாருங்கள் அப்படியே போவாங்க. பார்த்து பத்திரமா போகணும், இல்லைனா நமக்கு சங்கு தான். சட்டையே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போய்க்கணும், அவ்வளோதான். சரி ஓகேங்க, நம்ம வண்டியெல்லாம் இங்கே தான் நிற்கிது. நம்ம விக்கி வந்து கிளம்புவார், அதனால தான் 3 மணி 5 தான் நினச்சேன். 6 மணிக்கு தான் 3 மணி. சரி ஓகே விக்கி, அடுத்த ரைடில் போகலாம்ல விட்டுக்கா. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கேங் சேர்த்திப்போம். இன்னும் அப்படியே உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடு, தமிழ் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டோம், சக்தி ஃப்ரெண்ட்ஸு, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவோம். கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துவோம். என்னது வச்சு என்னது ஒசூரில் வாங்கினது. ஏய் ஃபேவரட்ரா, இப்போதான் ரிட்டர்ன் போகிற டேட் முடிஞ்சதுக்கப்புறம் மைக்கு வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் எல்லாரும் எங்களதான் வீடியோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அலப்பறை பண்ணிட்டு ஆரம்பிச்சோம். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு சின்னதாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் வீடியோ இருக்கணும் அப்படிங்கிறனால நான் முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணிட்டேங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி கூட வந்துட்டு போகுது. ஆனால் வீடியோ வந்து லென்த்தாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் பார்த்திங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதே டைம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, உங்களே இல்லாமல் உங்கள் உதட்டுலேருந்து லைட்டாக ஒரு ஸ்மைல் வந்தது அப்படின்னால அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தாங்க அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கணும். சரி ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபன். நன்றி, வணக்கம், பை பை.